குழந்தை குழந்தை வேண்டாம். பயப்படாதே பூர்ணா, பயப்படாதே. இத பாரு, நாங்க தான் இருக்கிறோம். அக்கா பூர்ணா. மிஸ்டர் பசுபதி, எல்லாம் நல்ல விதமா ஆபத்து இல்லாம முடிஞ்சிடுச்சு. உங்க லட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே, ரொம்ப சந்தோஷம். லட்சுமி குழந்தை. டாக்டர். ஆமா பூர்ணா, நம்ம லட்சுமியும் கண்ணு போட்டிருக்கு. இதோ வந்து பாரு. இவங்க ஐயாவோட மைத்து. நீங்க பட்டணத்துல படிக்குது. அவங்க ஏன் என்னவோ போல இருக்காங்க. டாக்டர், பூரணத்துக்கு இது மாதிரி எப்பவாவது வரும். வீர்னு கத்துவா, திடீர்னு மயக்கம் வரும், உடம்பெல்லாம் வேர்க்கும். மயக்கம் தெளிஞ்சதும் லட்சுமி குழந்தை எனக்கு கல்யாணம் வேண்டான்னு துடிப்பா. என்ன ஏதுன்னு கேட்டா அவளுக்கே ஒண்ணும் சொல்ல தெரியாது. நாங்களும் எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சாச்சு. ஒருத்தராவது சரியான காரணங்களை சொல்லவே. அப்படியா? இது மாதிரி கேசுகளுக்கு ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கூட்டி வந்து காட்டினா அவங்க நிச்சயமா காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யணும். அக்கா, ஏதோ ஒரு பயம் என்ன ஆட்டி படைக்கு. அந்த பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால விடுபடவே முடியல அக்கா. கவலைப்படாத சொல்லணும். நாளாக அந்த பயம் உன்னை விட்டே போயிடும். பசுபதி, அப்ப நான் வரட்டுமா? வணக்கம் தங்கம். போய் 4 காஃபி கொண்டா, எனக்கு 2 கப்பு வேணும். ஏன்டா 10 நாள்ல திரும்பிடுறேன்னு சொன்னீங்க, இங்க வந்து மாச கணக்குல முகம் அடிச்சிட்டீங்களா? நான் என்னமோ 10 நாள்ல திரும்பி வந்துடும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு செய்யற தொந்தரவு இருக்கிறே, உனக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை கூட நடக்கல போய. ஐயோ பாவம். அக்கா ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? அக்காளையும் குழந்தைங்களையும் என் கூடவே அனுப்பிச்சிருங்களா? ஐயோ, தங்கம் இல்லன்னா எனக்கு ஒரு வேலை கூட நடக்காது. கிளார்க்கு தங்கம் தான், பர்சனல் செக்ரட்டரி தங்கம் தான், எல்லாம் தங்கம் தான். பயமே பூரணத்தை சாகடிச்சிடும் போல இருக்கு. அவ படும் பாட்டை பார்க்க என்னால சகிக்க முடியல பசுபதி. ஆமா, டாக்டர் பூரணத்தை உடனே நர்சிங் ஹோம்க்கு கொண்டு வர சொல்றாங்க. அதுதான் சரி. கார்த்திகை தீபம் வேற வரப்போகுது. விளக்க பார்த்தாலே பூரணத்தின் பயம் உச்சக்கட்டம் அடைஞ்சிடும். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா, என் கடைசி காலம் இங்கேயே முடியட்டும்ப்பா. பூரணம், உன் பைத்தியக்கார நினைப்பார நம்ம குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிடாதம்மா. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அத்தான் சொல்றபடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாமா. வேண்டாம்ப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். பூரணம், பிடிவாதத்துக்கு ஒரு அளவு உண்டு. அத்தான் நீங்க வரல, உன் வற்புறுத்தியாவது ஆஸ்பத்திரி கொண்டு போயிடு. வண்டி வந்தாச்சு, தயவு செய்து கேடு. என்ன வற்புறுத்தலாம்? கட்டாயம் உடாதான் நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது. ஆஸ்பத்திரி போனா என்ன சரியா போயிடும். பிடிவாங்க, தயவு செய்து கேடு. அக்கா, லட்சுமி. மாமா, கவலைப்படாத பசுபதி, நடக்கிறது நடக்கட்டும். இப்பவே பூரணத்தை நர்சிங் ஹோம் கொண்டு போ, சீக்கிரம். முரளி, கலா, அப்பா அம்மா சின்னம்மா வந்துருவாங்கப்பா. நீங்க போய் நம்ம சீத்தையோட போய் விளையாண்டுட்டு வாங்க. தவிக்கிறத பார்க்க உங்களுக்கு எல்லாம் இத்தனை ஆசையா? ஐயோ பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. பூரணம், இதெல்லாம் வீண் கற்பனை. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல, நான் இப்பவே டாக்டர் சத்யபாமாவை பார்க்கணும். எது நிஜம் எது பொய்ங்கிறது எனக்கு தெரியணும். அதுவரை எனக்கு அமைதியா இருக்க முடியாது. பூரணம். டாக்டர், என்ன பூர்ணா? ஒரு புதிருக்கு பதில் தெரிஞ்சுட்டு போக இப்ப வந்திருக்கிறேன். புதிரா? டாக்டர், நான் சொல்றேன் இவங்க கர்ப்பமா இருக்காங்க. எப்படி முடியும் டாக்டர்? நீங்க தானே எனக்கு ஆபரேஷன் செய்தீங்க. சொல்லுங்க டாக்டர் இவகிட்ட. நான் ஆபரேஷன் செய்தேன், ஆனா கருத்தடை செய்யல. டாக்டர், என்ன மன்னிச்சுடு போங்க. அன்னைக்கு நான் மறுத்து இருந்தா நீ ஒரு தவறான முடிவுக்கு வந்திருப்ப. அதுல இருந்து உன்னை காப்பாத்ததான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா. ஐயோ டாக்டர், அநியாயமா இப்படி மோசம் செய்துட்டீங்களே. என்ன ஒரு பெரிய போராட்டத்தில் சோதனையில இறக்கி விட்டுட்டீங்களே. எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு என்ன சாவில் சன்னிதானத்திலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே டாக்டர். பூர்ணம், கல்யாணத்துக்கு முன்னே ஒரு இளம் பெண்ணுக்கு
இப்படி ஒரு அர்த்தம் இல்லாம பயம் ஏற்படுறது சகஜம். நான் சொல்றதை கேளுமா. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சுகப்பிரசவத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய என் பொறுப்பு. போதும் டாக்டர், போதும். ஒரு தடவை உங்களை நம்பி நான் மோசம் போனதே போதும். இனி செத்தாலும் சாவேனே தவிர இந்த நர்சிங் ஹோம்ல அடி எடுத்து வைக்க மாட்டேன். அக்கா, அக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்னக்கா உடம்புக்கு? பீரோல மாத்திரை இருக்கு எடை. அக்கா, பீரோல தானே? எங்கக்கா இருக்கு? அந்த புடவையில இருக்கு, அதுக்கு பின்னால இருக்கு பாரு. ஐயோ, வயசு வலியாக்கா? ஆமா பொண்ணு. இப்ப எப்படி இருக்குக்கா? பரவாயில்லை, சரியாயிடுச்சு. எத்தனை நாளா இப்படி இருக்கு? இன்னைக்குதான் திடீர்னு உனக்கு வயிற்று வலி வரும்னு முன்னையே தெரியுமாக்கா? இல்ல பொண்ணு. பின்ன எப்படி ரெடியா மருந்து வாங்கி வச்சிருக்க? அப்போ ரொம்ப நாளாவே இருந்திருக்கு பொண்ணு. யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்க இல்ல? அக்கா, எந்த நோயும் உடனே கவனிக்காம இருந்தா அதனால யாருக்கு ஆபத்து தெரியுமா? என்னடி இது? சின்ன விஷயத்தை போய் பெருசாக்கிட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி உன் மேல குத்தம் சுமத்தலக்கா. இங்க பாரு, உடனடியா டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன? சரிதானே? ஒண்ணும் பயப்படாது. எனக்கு இப்ப வலியே இல்லை. நீ நடிச்சது போதும். இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இங்க வா, அத்தா வந்துடுவாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. விவரத்தை சொன்னா அத்தா வருத்தப்பட மாட்டாங்க. இங்க வா, நானே அவரை சமாதானப்படுத்துறேன். நீ வாக்கா, நீ புறப்படு. வந்தது கேட்டு சொல்றேன். டாக்டர், அக்காவுக்கு எப்படி இருக்கு? வயிற்றுல கட்டி. அதுதான் அடிக்கடி வலி ஏற்படுறதுக்கு காரணம். என்ன கட்டியா? சுலபமா ஆபரேட் பண்ணிடலாம். ஆனா தங்கத்தோட உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. ஏன் டாக்டர்? தங்கத்துக்கு ரத்தச்சோகை. இந்த வியாதி வந்தாலே ஆள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பலகீனமா இருக்கிறது நோயாளிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? பில்ஸும் டானிக்கும் எழுதிட்டார். அப்போ ஆபரேஷன் இன்னும் 2-3 மாசம் போகட்டும். அது வரைக்கும் உங்க அக்கா ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். கர்ப்பமானா உயிருக்கே ஆபத்து. இரு, இதுல எழுதியிருக்க பிரகாரம் வேளா வேலைக்கு மருந்து கொடு. என்ன தங்கம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? நாங்க வரோம் டாக்டர். நீ சாகல, எங்களை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை. ஆவியா இந்த குடும்பத்துலதான் சுத்திட்டு இருக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீதான் பூரணத்தை காப்பாத்தணும். நீதான் இந்த குடும்ப விளக்க ஒளி வீச செய்யணும். ரொம்ப ஆபத்தா இருக்கு. உடனே உங்களை கூட்டிட்டு மாமா, பூரணத்துக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க குழந்தைகளை பாத்துக்க, நான் வர்றேன். உடல் பலகீனமான நிலையில கர்ப்பசிதைவு ஏற்பட்டாலே கொஞ்சம் சிரமம்தான். நல்லா தூங்க விடுங்க. வேற ஏதும் பயப்படும்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். அக்கா, அழாது பொண்ணு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா அக்கா நிச்சயமா ஆகாது. அப்படி ஏதாவது ஏற்பட்டா அத்தானே வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு பொண்ணு.
என்னம்மா இது? அக்கா, நான் கனக சபையை சந்திச்சு அவரோட பழகி இருக்கவே கூடாது அக்கா. கனக சபை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. பூர்ணம், கல்யாணம் நடந்தா குழந்தை பிறக்கும் போதே நான் செத்து போயிடுவேன்க்கா. இன்னும் அந்த பயம் உன்னை விட்டு போகலையா? என் உயிர் போனாதான் அந்த பயம் என்னை விட்டு போகும். உன்னுடைய பயத்துக்கு அர்த்தமே இல்லை. அக்கா, என்னை பார்ப்போம். எனக்கு கல்யாணம் ஆகலையா? குழந்தைங்க பிறக்கலையா? நான் குடும்பம் நடத்தலையா? இப்ப நீ குடும்பம் நடத்தலக்கா. உண்மையை சொல்லு. உன் மனசு சந்தோஷமா இருக்கா? நீ அமைதியா இருக்கிய? இவை பொழுது கூட பிரியாம இருந்த உன்னையும் அத்தானே குழந்தை பயமும் தாம்பத்திய உறவும் பிரிச்சு வச்சிருக்கும் போது உன்னால எப்படிக்கா பதில் சொல்ல முடியும்? என் விஷயம் சாதாரணமானது. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். அதை நினைச்சு நீ மனசை குழப்பிக்காத. ஏன் குழப்பம் இருக்கட்டும் அக்கா. அத்தான நினைச்சு நீ உன் மனசு குழப்பிக்காத. வந்து படுத்துக்க. நீ படுத்துக்க போனா நான் அத்தா வந்தது. அத்தா இன்னும் வரலையா? அப்பவே நம்ம காசு கேட்டுச்சா? அப்படியா?